ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வந்து டியூட் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு எம்பிஓ தேட்டருக்கு வந்திருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தீபாவளி பிஸியாக இருக்காங்க, அதனால் நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன் படம் பார்க்குறதுக்கு. ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு. ஸோ இடத்துக்கு இன்னும் படம் ஓடிட்டுருக்குமா இல்லை வளமுறை ஓடிட்டுருக்குமா அப்படின்னு தெரில. டக்குனு போய் டிக்கெட் எடுத்து நான் தேட்டரில் போய் உட்கார போகிறேன். எங்கிட்டா காய்ஸ் எல்லோரும் தேட்டருக்குள்ளே போயிட்டாங்க. நான் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன். காய்ஸ் போஸ்டரில் எல்லாமே தாலியோட நிற்கிறாரு. மேபி இந்த தாலி தான் ஏதோ ஒரு கதை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தாலியை பேஸ் பண்ணி தான் ஒரு கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். காய்ஸ் டிக்கெட் வாங்கியாச்சு. டியூடு படம் எப்படி இருக்கிற பார்த்துட்டு சொல்கிறேன், ஓகேவா? இந்த படமும் வந்து பிரதீப்புக்கு வந்து ஒரு ஹெட்ரிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மூச்சாவை பேச்சாவை பாட்டு எந்த இடத்துல வரும், எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, ஆனால் செம்மையாக இருக்க போகுது. ஸோ காய்ஸ் டியூடு படம் என்னை சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் நேராக தேட்டருக்குள்ளே போயிட்டு டியூடு படம் பிக் ஸ்க்ரீனில் என்ஜாமி வந்தானு இட்லி கடை. காய்ஸ் ஃபைனலாக வந்து டியூட் படத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ நான் வந்து தேட்டரை விட்டு வெளியே வரேன். நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு ரிவ்யூ சொல்கிறேன், ஓகேவா? ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, மணி இப்போ 3 ஆக போகுது. அதனால் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக உட்காந்து படத்தோட ரிவ்யூவை சொல்கிறேன். கேட்பரி சாக்லேட் சாப்பிட்டுட்டே வரேன். ஹாய் காய்ஸ், இப்போ தான் வந்து படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தேன். மணி பாருங்க 3 கிட்ட ஆயிடுச்சு. ஆக்சுவலாக மிட் நைட் ஷோ தான். எனக்கு வந்து பயங்கரமான மழை இன்னைக்கு, அதனால் வந்து லேட்டாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இந்த படம் நான் பார்க்கும்போதே வந்து கெட்பெரி வாங்கிட்டு போகணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ தேட்டர்லேயே நான் வந்து கெட்பெரி சாக்லேட் வந்து சாப்பிட்டு நான் படத்தை பார்த்தேன். படம் எப்படி இருக்குன்னு எனக்கு கேட்டால் உண்மையாகவே வந்து பிரதீப்புக்கு வந்து ஹெட்ரிக் தான், ஓகேவா? முதல் படம் வந்து லவ் டுடே, டிராகன், அதோட வரிசையில் வந்து இந்த படம் எப்படி வந்து இப்போ உள்ள ஜெனரேஷனை வந்து திருப்தி பண்ண முடியுதோ அது வந்து பிரதீப் கிட்ட வந்து எல்லாமே இருக்குது, ஓகேவா? இப்போ வந்து ஓகே டிராகனில் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு, அப்புறம் வந்து லவ் டுடேல சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. இது வந்து ஒரு மாதிரி இருக்கும் போல், இது வந்து கொஞ்சம் ட்ராக் ஆகும் போல் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் இருக்காது. இதுவும் பாரு நான் புதுசாக ஒன்று கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரதீப் வந்து கொடுத்துருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு என்னால் யூகிக்கவே முடியல. எங்கே போக போகுது கதை? ஓகே, ஹீரோ ஹீரோயின் எப்படி சேர்றாங்க அதுதானே மோஸ்ட்லி நம்ம வந்து லவ் படத்தில் பார்ப்போம், ஹீரோ ஹீரோயின் எப்படி சேர்றாங்க அப்படின்னு. பட் அதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே நடந்துடுது. சரி, அதையும் தாண்டி என்ன கதை இருக்க போகுது நம்ம வந்து பார்க்க இன்னொன்று நம்மளுக்கு புதுசாக தோணுது. ஓகே, இதுதான் கதையாக இருக்கும், இதுதான் கதையாக இருக்கும் அப்படின்னு. ஓவராலாக வந்து இது என்ன கதைன்றதை இன்டர்வலில் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. அங்கேருந்து படம் வந்து வேற லெவலில் போகுது. நானே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் இப்படி ஒரு கதையை வந்து பிரதீப் வந்து அக்செப்ட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு டாபிக். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாப்பிக்கில் வந்து பிரதீப் நடிச்சதே வந்து பெரிய விஷயம். இந்த படத்தில் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து இன்னுமே வந்து நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ காய்ஸ், நான் வந்து ட்ரெயிலரில் காமிச்ச மாதிரி நான் வந்து படத்தோட கதையை வந்து பெருசாக ரிவீல் பண்ண விரும்பலை. பட் எனக்கு வந்து கொடுத்த காசுக்கு மேபி ஃபுல் சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. நான் நிறைய என்ஜாய் பண்ணேன், நிறைய சிரித்தேன், ஓகேவா? பட் வந்து அந்த மூச்சவை பேச்சவை அந்த பாட்டு வந்து நிறைய வேர்ஷன் வந்துருந்துச்சு. எனக்கு அந்த ஊரும் பிளட் பார்த்துருந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு வந்து அது வந்துட்டோன்னே வந்து எனக்கு அந்த பாட்டு வந்தானா அதுவே வந்து கொடுத்த காசுக்கு வந்து கரெக்டான மாதிரி ஆயிடுச்சு. பட் ஒரு சில 90s கிட்டுக்கு வந்து பிரதீப்போட வந்து படம் வந்து பிடிக்க மாட்டேங்குது. இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸு சில பேர் பார்த்தீங்கன்னா படம் வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. என்ன கேட்டால் வந்து அவங்க இப்போ உள்ள ட்ரெண்டில் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம வந்து எவ்வளோ படங்கள் பார்த்தாலும் இப்படி டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட் வந்து வர்றது வந்து பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேரக்டர் வந்து கீர்த்தின்னு நினைக்கிறேன். அவர் வந்து புது டேரக்டர். அவர் வந்து முழுக்க வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அது அப்படியே வந்து பிரதீப் வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. சாய் அபியங்கரும் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே வந்து படத்தில் பண்ணியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துலையும் வந்து கேப் விடாம எல்லா இடத்துலையும் நான் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத வந்து சாய் அபியங்கர் ஒரு சீனாக பார்த்து பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீன் வந்து அந்த இன்டர்வெல்ல வந்து அவர் வந்து கோட் போட்டு நடந்து வர்ற அந்த சீன் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது உண்மையாகவே அது கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அது மமிதா பைஜூர் ஆக்டிங் வந்து மலையாளத்துலேயே வேற லெவலில் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்பவே அவங்களோட ஆக்டிங் வந்து ரியாலிட்டியாக இருக்கும். இன்னொன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஐஸ்வர்யா சர்மா. அவங்கள நான் வந்து டிக்டாக்ல பார்த்துருக்கேன். பட் இப்போ நிறைய பேர் மறந்துருப்பாங்க. பட் வந்து அவங்கள கண்டுபிடிச்சி இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ரோல் தான். பட் அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ காய்ஸ், ஓவராலாக இந்த படம் வந்து பிரதீப்போட படம் வந்து இதுக்கு முன்னுக்கு 2 படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா உங்களுக்கு டியூட் படமும் வந்து கண்டிப்பாக பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. என்ன கேட்டால் இந்த படம் வந்து நீங்கள் ஃபேமிலியோட போகிறத விட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து இந்த படத்துக்கு போகணும், உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ காய்ஸ், இதுதான் நான் வந்து டியூட்டோட ரிவ்யூ. ஸோ இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா ஏதாவது ஒன்று ரிவீல் பண்ணிடுவேன் அப்படின்னு தோணுது. ஸோ காய்ஸ், மறக்காமல் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து டியூட் படத்தை பார்த்து இந்த தீபாவளி அதுவுமா என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? காய்ஸ், இது இந்த வீடியோ முடிச்சுட்டு தொடர்ந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை காய்ஸ்.